ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் வந்து ஒரு ஆட்சி கட்டில் உட்காந்துருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு மேயர் போய் சந்திக்கல. இப்போவே உங்களுக்கு புரியலையா? உள்ளுக்குள்ள என்ன புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, எவன் சொல்லி செய்கிறாங்கன்றது உங்களுக்கு ஒரு புரியுதா? இயல்பா ஒரு முதலமைச்சரை ஒரு மேயர் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு காலங்காலமாக இந்த அம்மா அரசியலே இருந்து ஊறி போன மாதிரி இவங்க நடந்து கொடுக்க விஷயம், இவங்க பிஹேவியர் இன்றைக்கு வந்து சக பெண்மணின்ற ஒரு விஷயம் கூட இல்லாமல் நம்மளும் ஒரு கீழ்மட்டத்திலேருந்து வந்தோம், அவங்களும் அந்த மாதிரி இங்கேருந்து வந்திருக்கிறாங்க, ஒரு அரசியல் களத்தில் வந்து நிற்கிறோம். ரெண்டாவது அவங்க ஒரு எம்எல்ஏ அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வந்து இந்த அம்மா வந்து இப்போ இந்த குத்தவிளக்கு ஏற்றினோடனே இந்த அம்மாவுக்கு தலையில் கிரீடம் வச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு மேயர் பிரியா அவர்கள் செஞ்ச விஷயம். அதே மேயர் பிரியாவை தான் இதுக்கு முன்னாடி வேனில் தொங்க விட்டு கூட்டு போனாங்க. அது திமுக. அந்த அம்மாவுடைய புலமை, தமிழ் புலமை, அறிவில் அவங்களுக்கு தெரியுமில்ல. மாநகராட்சி சார்பாக கொசு வழங்கும் திட்டம் சொன்னாங்களா? அவ்வளோதான் மேயர் பிரியாவுடைய லட்சணம். ஜென்சியில் வேற கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது ஜென்சி, அது அவங்க சொல்லிக்கிறாங்க சார். 35, 40, 45 இன்னும் குச்சி உண்டி வரவனை மட்டும் தான் கூப்பிட்டு வைக்கல. அவங்க ஜென்சி கிட்னு சொல்லி அவங்க நடத்திட்டு தான் கிருக்கு போய் அவங்க கூட மெயினாக ராவுத்தர் இப்ராஹிம் சார் வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தி போயிருக்காங்க. சார் கொடுக்கறதுலாம் கவுண்டர் கொடுங்க அப்படின்ட்டு. எந்த ஒரு முதலமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாத ஒரு சாதனையை விஜய் அவர்கள் இந்த முறை செஞ்சுருக்காரு. எப்படின்னாக்கா சொத்து பறிமுதல், திருட்டுத்தனமாக பண்ணி கனிம வளங்கள், நம்ம கூடிய இயற்கை வளங்களை, இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாமே அரசாங்க கஜானாக்கு வராமல் தனி மனிதன் ஒருத்தன் ஏமாற்றி பலாயிரம் கோடி ஒவ்வொருத்தனை சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு, ஆனால் எனக்கு சொந்தமாக கார் கூட இல்லை, 10,000 ரூபாய் தான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நாடகம் போடுற எல்லா குரூப்போடைய சொத்தையும் அரசாங்க பறிமுதல் செஞ்சு அரசாங்க கஜானாவுக்கு ஏற்றக்கூடிய வேலையும் நிச்சயமாக முதலமைச்சர் வருங்காலத்தில் செய்வார். சிடிஎல் நிர்மல்குமார் அந்த மின்துறையில் வந்து நிறைய ஃபைல்ஸ் காணாமல் போயிருக்கு, நிறைய பென்ட்ரைவ்ஸ் காணாமல் போயிருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு சார். இது வந்து அவங்க ஊழலை மறைக்கிறதுக்காக திருடப்பட்டதா? ஹார்ட் டிஸ்க்கு கிட்டத்தட்ட 8 ஹார்ட் டிஸ்க் காணாம். இன்னைக்கு ஹார்ட் டிஸ்க் காணாம். நேற்று செந்தில் பாலாஜி வீரவசனமாக பேட்டி கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கவே இல்லை. நல்லா வச்சு பாருங்கள். நேற்று வீரவசனமாக பேட்டி கொடுக்குறீங்க, ஆட்சியை கொடுத்து விமர்சனம் பண்ணுறீங்க. முழுக்க இதற்கு முன்னாடி அந்த துறையை பார்த்துக்கிட்டு இருந்தது யார்? செந்தில் பாலாஜி. அந்த துறையில் நிறைய ஊழல் நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டம் எழுகுது. இப்போ செந்தில் பாலாஜி தன்னை வந்து பெரிய புனிதர்னு நினச்சிக்கிட்டோம். குப்பை பொறுக்கி பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம், உடம்பு வலிக்காக வந்து ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தான்னா அவங்ககிட்ட 10 ரூபா பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு இருந்துட்டு அவன்கிட்ட பிச்சைன்னு சொல்ல முடியாது, பிடுங்கி தின்னாங்க. கரெக்டுங்களா? இந்த பிடுங்கி வேலை செஞ்சதுனால தான் இன்றைக்கி ஆட்சியெல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்கன்றது அவங்க உணர்றாங்களா? 4 ஆளுக்கு வாயிலே பேசிங்க இந்த ஆட்சியை கொடுத்து முழுசாக 1 மாதம் கூட ஆகலை. 6 மாதம் வரைக்கும் விமர்சிக்க மாட்டேன்னு சொன்ன மானசம் எங்கே போனாங்க எல்லாரும்? அது வேற வாய். 2 வயசு குழந்தைய பாலியல் மேல் செஞ்சு குழந்தான். அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடுறதுக்கு வக்கு இல்லாத துப்பு இல்லாத ஒரு ஆள் தொடர்ச்சியாக தளபதி விஜய் அவர்களை குறித்து ஆபாசமாக கொச்சையாக கேவலமாக பேசிக்கிட்டு இருந்து பொறுத்து போனார். ஆனால் ஒரு பெண்ணை அதே மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுகிற வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி கைது நடவடிக்கை நடக்குதுன்னும் பொழுது அதுதான் அடுத்து வந்து இன்றைக்கி சூர்யா கைது செய்யப்பட்டிருக்காரு, அடுத்து வந்து முக்தார் கைது செய்யப்படுவார். இதே மாதிரி இதுக்கு அடுத்து வந்து அடுத்த லிஸ்ட். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ராஜா அவர்கள் எப்படி திரு விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணாரோ அதே ஒரு பாணியில் அதே பிஜேபியோட ஸ்டாண்ட் தான் இப்போ அவரும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக பாஜக நோக்கி நகருதோ? அவங்க அக்கள் தான் அவங்க குடியிருக்காங்க. நீ நான் நகராயிலான்ற பிஜேபி திமுக தூக்கி இங்கே வச்சு ரொம்ப காலம் ஆச்சு. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் ராவுத்தர் இப்ராஹிம் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல சார். ஏன் தம்பி சந்தோஷமா இருக்கு? ரைட்டாக இருக்கே சார். திமுக ஆட்சியில் தான் டல்லா இருக்கும். அதனால தான் சார் உங்களுக்கு பார்த்தாவே ஓடிட்டு இருக்காங்க சார். ஒரு குரூப் ஜென்சியில் வேற கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது ஜென்சி, அது அவங்க சொல்லிக்கிறாங்க சார். 35, 40, 45 இன்னும் குச்சி உண்டி வரவனை மட்டும் தான் கூப்பிட்டு வைக்கல. அவங்க ஜென்சி கிட்னு சொல்லி அவங்க நடத்திட்டு தான் கிருக்கு போய் அவங்க கூட இந்த மெயினாக ராவுத்தர் இப்ராஹிம் சார் வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தி போயிருக்காங்க. அவங்களுக்கு சார் கொடுக்கறதுலாம் கவுண்டர் கொடுங்க அப்படின்ட்டு. புரியுது, அவ்வளோதான். அண்ட் இன்னைக்கு காலைல மேயர் பிரியா அவர்கள் பல்லவி எம்எல்ஏ அவர்களை வந்து அவமரியாதை பண்ணிட்டான்ற ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் ஆச்சு. ஒரு பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் என்ன சார் நடந்தது? என்ன தம்பி நீ ஜேர்னலிஸ்ட், நீ தான் சொல்லணும் சார். ஒவ்வொரு ஊடகங்கள் ஒரு மாதிரி பேசுறாங்க சார். ஒருத்தர் வந்து மேயர் பிரியா அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு மீடியாவில் வந்து பல்லவி அவர்கள் தான் அந்த கேண்டில் வாங்கல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க. மீடியாவை நம்ப முடிய மாட்டேங்குது சார். ஆனால் அவங்க கிட்ட கேட்குறேன், திமுகவே நம்பாதீங்க. அப்போ திமுக சார்ந்த நபர்கள் நம்ப வேண்டாம். முழுக்க உங்களுக்கு தெரியும் இது திட்டமிட்டு வேணுக்குன்னு பண்ணக்கூடிய விஷயம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் வந்து ஒரு ஆட்சி கட்டில் உட்காந்துருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு மேயர் போய் சந்திக்கலை. அப்போவே உங்களுக்கு புரியலையா? உள்ளுக்குள்ளே என்ன புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, எவன் சொல்லி செய்கிறாங்கன்றது உங்களுக்கு ஒரு புரியுதா? இயல்பா அப்போது ஒரு முதலமைச்சரை ஒரு மேயர் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு காலங்காலமாக இந்த அம்மா அரசியலே இருந்து ஊறி போன மாதிரி இவங்க நடந்து கொடுக்க விஷயம், இவங்க பிஹேவியர் இன்றைக்கு வந்து சக பெண்மணின்ற ஒரு விஷயம் கூட இல்லாமல் நம்மளும் ஒரு கீழ்மட்டத்திலேருந்து வந்தோம், அவங்களும் அந்த மாதிரி இங்கேருந்து வந்திருக்கிறாங்க, ஒரு அரசியல் களத்தில் வந்து நிற்கிறோம். ரெண்டாவது அவங்க ஒரு எம்எல்ஏ அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வந்து
இந்த அம்மா வந்து இப்போ இந்த குத்துவிளக்கு ஏற்றினோடனே இந்த அம்மாவுக்கு தலையில் கிரீடம் வச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு மேயர் பிரியா அவர்கள் செஞ்ச விஷயம். அதே மேயர் பிரியாவை தான் இதுக்கு முன்னாடி வேனில் தொங்க விட்டு கூட்டு போனாங்க. அது திமுக கரெக்டுங்களா? அந்த அம்மாவுடைய புலமை, தமிழ் புலமை, அறிவெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. மாநகராட்சி சார்பாக கொசு வழங்கும் திட்டம் சொன்னாங்களா? அவ்வளோதான் மேயர் பிரியாவுடைய லட்சணம். அப்போ இவங்க வந்து ஒரு தாவேக்காவுடைய எம்எல்ஏ வந்து நீங்கள் அவமரியாதை செய்கிறது, அதன் மூலமாக நீங்கள் பெருசாக சாதிச்சிட்டா தான் நினைக்கிறதுன்றது, இப்படி ஆணவத்தில் அழிஞ்சு போய் தான் நீங்கள் வந்து திமுக எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருடைய பதவி ஏற்றிருக்காங்க. 16 பேர் அமைச்சருடைய பதவியிலிருந்து அது காலங்காலமாக நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தரும் வந்து இன்றைக்கி தரைமட்டமாக போனது பிறகு ஏமாத்திரம். ஸ்டில் அவங்க அதை லேர்ன் பண்ணலையா சாமி? ஏன் தோத்தோம் அப்படின்றது இன்னும் வந்து ரியலைஸ் பண்ணாமல் இருக்காங்க திமுக இந்த மாதிரியான நடவடிக்கைகளை பார்க்கும்போது? தம்பி, அது அவங்க ஜீன்லேயே ஊர்னது புத்தி, அந்த மாதிரி புத்தி. அந்த சாதியை வைத்து தொடர்ச்சியாக ஒரு அரசியல் செய்வது, சாராயத்தை வைத்து ஒரு அரசியல் செய்வது, ஆணவ போக்கிலேயே திமிராகவும் இருக்கிறது, காசை கொடுத்தா நம்ம என்ன வேணால் செஞ்சிடலான்ற மாதிரியான விஷயம் இருக்குல்ல. இது படுதோல்வி அவங்கள வந்து அடைய வைக்கும். இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு முதலமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா செய்யாத ஒரு சாதனையை விஜய் அவர்கள் இந்த முறை செஞ்சுருக்காரு. எப்படின்னாக்கா 2 திராவிட கட்சியும் மொத்தமாக இங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு எப்படி ஒரு ஆட்சி கட்டில் உட்காந்தாரோ அதே போல் வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செய்வார். சொத்து பறிமுதல், திருட்டுத்தனமாக பண்ணி கனிம வளங்கள், நம்ம கூடிய இயற்கை வளங்கள், இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாமே அரசாங்க கஜானாக்கு வராமல் தனி மனிதன் ஒருத்தன் ஏமாற்றி பல ஆயிரம் கோடி ஒவ்வொருத்தனை சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு, ஆனால் எனக்கு சொந்தமாக கார் கூட இல்லை, 10,000 ரூபாய் தான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நாடகம் போடுற எல்லா குரூப்போடைய சொத்தையும் அரசாங்க பறிமுதல் செஞ்சு அரசாங்க கஜானாவுக்கு ஏற்றக்கூடிய வேலையும் நிச்சயமாக முதலமைச்சர் வருங்காலத்தில் செய்வார். அப்படி பார்த்தா எல்லா திமுக அமைச்சர்களோட சொத்துக்களும் தான் சார் பறிமுதல் செய்ய வேண்டியதான். மக்கள் பணம் போயிட்டாங்க. மக்கள் பணம் தம்பி, அவங்களும் அப்புறம் என்ன ஆகிறது? கூலி வேலை செஞ்சு பொழைக்க சொல்லு, பொழைக்க சொல்லு. நோகாமல் உட்காந்து ஓட்ஸு கஞ்சினி எவ்வளோ நாளைக்கு தான் சாப்பிடுவீங்க? அரசியலும் உழைச்சி தானே சார் வந்து இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. அப்படி தம்பி, அந்த உழைப்பு சார். இல்லை, அந்த உழைப்பு தான். அந்த உழைப்பு வந்து ஒரு மாதம் எவ்வளோ சம்பளம் ஒரு எம்எல்ஏக்கு? 1 லட்சம் இருந்தது. 30 கோடிக்கு வாட்ச் போட்டிருக்கேன், எங்கேருந்து வந்துச்சு? எவன் அப்போ கொண்டு போனான்? கேட்பேனா கேட்க மாட்டேன் நான். நீ என் மக்கள் வரி பணத்தை எடுத்துட்டு நீ ஆட்டம் போடுறதும் ஜெகத் ரச்சகனே உதாரணம் தம்பி. 1250 கோடி வரி ஏற்பு செஞ்சு பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒழிச்சு வச்சாப்புல. அந்த ஆளுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆணவ போக்கு, திமுறை எல்லாமே பார்த்து காலப்போக்கில் அடங்கிடும். ஏன்னா சொத்து பறிமுதல் செஞ்சு அரசாங்க கஜானாக்கு ஏற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கொட்டம் அடங்கும். சிடிஎல் நிர்மல்குமார், அந்த மின்துறையில் வந்து நிறைய ஃபைல்ஸ் காணாமல் போயிருக்கு, நிறைய பென்ட்ரைவ்ஸ் காணாமல் போயிருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு சார். இது வந்து அவங்க ஊழலை மறைக்கிறதுக்காக திருடப்பட்டதா இல்லை என்ன சார் இஷ்யூ? அது இப்போ நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு கிட்டத்தட்ட 8 ஹார்ட் டிஸ்க் காணாம். இன்றைக்கி ஹார்ட் டிஸ்க் காணாம். நேற்று செந்தில் பாலாஜி வீரவசனமாக பேட்டி கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கவே இல்லை. நல்லா வச்சு பாருங்கள். நேற்று வீரவசனமாக பேட்டி கொடுக்குறீங்க, ஆட்சியை கொடுத்து விமர்சனம் பண்ணுறீங்க. முழுக்க இதற்கு முன்னாடி அந்த துறையை பார்த்துக்கிட்டு இருந்தது யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த துறையில் நிறைய ஊழல் நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டும் எழுகுது. அதே மாதிரி அந்த நிலக்கரி ஊழலும் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாமே இருக்கிற பொழுது அந்த டெண்டர் சம்மந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்க் எல்லாமே கிட்டத்தட்ட 8லேருந்து 10 ஹார்ட் டிஸ்க் காணாமல் பொழுது, அப்போது யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வேலை நடந்திருக்க முடியும்? அங்கே இருக்க அரசாங்க ஊழியருக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் வச்சு அவன் என்ன செய்ய போகிறான்? அது இப்போ ஒரு ஒப்பந்த ஊழியரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவன் வந்து ஒப்பந்த ஊழியனாலே உங்களுக்கு தெரியும், அவன் வந்து அழகாக வந்து கொடுக்கக்கூடிய காசை வாங்கிட்டு அவன் என்ன வேலை செஞ்சுருப்பான்றதுல இவன் ஒரு ஊழியராக இருக்கிறான். ஒப்பந்த ஊழியர்லேயே ஒரு என்ன சொல்கிறது, ஐயோக்கிய பையன் சொல்லலான்னு வச்சுங்களேன். ஆமாம், அப்படி தானே சொல்லணும். இப்போ செந்தில் பாலாஜி தன்னை வந்து பெரிய புனிதர்னு நினச்சிக்கிட்டோம். குப்பை பொறுக்கி பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறவன் உடம்பு வலிக்காக வந்து ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தான்னா அவங்ககிட்ட 10 ரூபா பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு இருந்துட்டு அவன்கிட்ட பிச்சைன்னு சொல்ல முடியாது, பிடுங்கி தின்னாங்க. கரெக்டுங்களா? இந்த பிடுங்கி வேலை செஞ்சதுனால தான் இன்றைக்கி ஆட்சியெல்லாம் அப்படி உட்காந்துருக்காங்கன்றது அவங்க உணர்றாங்களா? நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். ஆளாளுக்கு வாயிலேயே பேசுங்க இந்த ஆட்சியை கொடுத்து. முழுசாக 1 மாதம் கூட ஆகலை. 6 மாதம் வரைக்கும் விமர்சிக்க மாட்டேன்னு சொன்ன மானஸ்தான் எங்கே போனாங்க எல்லாரும்? 6வது நாளே ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேற வாய் அப்படின்ற மாதிரி. இல்லை, அப்போ அவங்க வீட்டுக்கு நம்ம என்ன வாங்கி அனுப்பணும்? உப்பு தான் வாங்கி அனுப்பணும். சாப்பிட்டு கொஞ்சம் ரோசமாக ஞாபக சக்தியோடு இருக்கடான்ட்டு. கரெக்டாக தானே தம்பி? அனுப்பிச்சி வைக்கலாமா? அண்ட் அதே மாதிரி சார், இப்போது ஊழல் அப்படின்னா நம்ம எல்லா அமைச்சர்கள் மீதுமே வந்து சென்ற ஆட்சியில் வந்து அந்த ஊழல் புகார்கள் வந்து குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆல்ரெடி இந்த மின்வாரியத்திலே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஊழலில் சிபிஐ கேஸும் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஒரு கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அவருக்கு இன்னும் அந்த நெருக்கடி மீளுதா சார்? அண்ணனுக்கு இந்த முறை வந்து பைனாப்பிள் கேசரி கிடையாது. போன முறை உள்ளே போகும்போது பைனாப்பிள் கேசரிலாம் கொடுத்தாங்க, ஸ்பெஷலாக கவனிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. இம்முறை கிடையாது. நீங்கள் பாருங்கள், இந்த முறை வந்து ஓலை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த முறை வந்து என்ன மாதிரி ட்ராமா போடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் கன்ஃபார்மாக வந்து
தொடர்ச்சியாக நீங்கள் KN நேருவும் அடுத்து சிக்குவார், இவரும் சிக்குவார். ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் இந்த துறை சார்ந்து என்னென்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, மாசு அவர் துறையில் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு வச்சார், அந்த மாதிரி யாரெல்லாம் உச்சபட்சமாக ஆட்ட போட்டாங்க. குறிப்பாக சேகர் பாபு அறநிலைத்துறையில் அடேங்க அப்பா பயங்கரமான சில வேலைகள்லாம் பார்த்துருக்கதாக தகவல் கிடச்சிக்கணும் பொழுது திரும்பவும் அதே ஒரே விஷயம்தான். இங்கே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அது யாருக்கு சொன்னான்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொந்த கட்சிக்கு தான் வார்னிங்கே கொடுத்தாரு பதவி இருக்கும் பொழுது. ஏன்னா நான் லைவில் அங்கே உட்காந்துருக்கிறதுனால சொல்கிறேன். நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடலான்ற நினப்பு யாருக்காவது நம்ம கட்சியில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எரேஸ் பண்ணுங்கன்னாரு. இப்போ சொந்த கட்சிக்கு இந்த நிலைமைனாக்கா திருட்டுத்தனம் தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கட்சியோட நிலைமை என்னவா இருக்கும்? துரிதமாக நடவடிக்கை எடுப்பார். இப்போது முதல் கைது செந்தில் பாலாஜி இருக்க வாய்ப்பு இருக்கா? முதல் கைது, ரெண்டாவது கைதுலாம் தெரியாது. கைது இருக்குது, கைது கண்டிப்பாக இருக்கும். தப்பு செஞ்சுருக்க, அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். நேற்று கூட ஒரு பெண் வந்து புகார் கொடுத்தாங்க, அலிஷா அப்துல்லான்னு. இன்றைக்கி ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். அதே போல் சட்டம் இன்னொரு நபர் ஓடி ஒளிஞ்சிருக்காராம். யாரு சார்? முக்தார். ஆமாம் தம்பி, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பாலியல் அத்துமீறல் நடந்தோ, பெண்களுடைய கொலை நடந்தோ, பெண்களுக்கு விபச்சாரத்தை பெண்களை வந்து கடத்தி கொண்டு போன விஷயமா இருக்கட்டும், 80 வயது மூதாட்டியை வந்து கடத்தினதாக இருக்கட்டும், பெண் காவலர் மீது கை வச்சதாக இருக்கட்டும், திமுககாரன் அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணான். 2 வயசு குழந்தைய பாலியல் அத்துமீறல் செஞ்சு குழந்தான். அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடுறதுக்கு வக்கில்லாத துப்பு இல்லாத ஒரு ஆள் தொடர்ச்சியாக தளபதி விஜய் அவர்களை குறித்து ஆபாசமாக கொச்சையாக கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தேன். பொறுத்து போனார். ஆனால் ஒரு பெண்ணை அதேமாதிரி கொச்சைப்படுத்தி பேசுகிற அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி கைது நடவடிக்கை நடக்குதுன்னும் பொழுது அதுதான் அடுத்து வந்து இன்றைக்கி சூர்யா கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்து வந்து முக்தார் கைது செய்யப்படுவார். இதே மாதிரி இதுக்கு அடுத்து வந்து அடுத்த லிஸ்ட்டு நக்கீரன் கோபால் கைது செய்யப்படுவார். திரு பொன்ராஜும் இருக்கே சார். ஆல்ரெடி திரு பொன்ராஜ் அவர்களும் அந்த லிஸ்ட்டில் இருப்பார்ல சார். ஏன்னா ஆல்ரெடி விஜய் அவர்களே வந்து நேரடியாக போய் புகார் கொடுத்துருந்தார். வெல்கம் பண்ணுறோம் தம்பி, வெல்கம் டு புழல். ஆமாம், நீங்கள் இப்போ நான் அடுத்த அரசாங்கத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்குன்னாக்கா, நான் நிச்சயமாக முதல்வர்கிட்டையும் வைக்கிறேன், காவல்துறைக்கும் வைக்கக்கூடியது. ஏன்னா இப்போ நம்ம வந்து திமுக டிஜிபியே போடாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம டிஜிபிலாம் போட்டு கரெக்டாக ப்ராசஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 261 வழக்கு நக்கீரன் கோபால் மேலே இருக்குது. அதில் 4 கொலை வழக்கு தெரியுமா உங்களுக்கு? 4 கொலை, 3 பொடா கேஸ் இருக்குது, ஆயுதம் வச்சிருந்த கேஸ் இருக்குது, தீவிரவாதியோட தொடர்பு வச்சிருந்த கேஸ் இருக்குன்னும் பொழுது அப்போது 2 கேஸு 3 கேஸ் வச்சுருந்த நபர்களே நீங்கள் வந்து குண்டாசு அடித்த செய்தியெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அருண் தான் முன்னாடி செஞ்சார்னு சொல்லி எல்லாம் ஒரு பேச்சு பொருள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னாக்கா, ஒரு சிறுமி வந்து இயற்கை உபாதை கழிப்பதற்காக காட்டுப்பக்கம் ஒதுங்கின சிறுமியை வந்து பாலியல் துன்புறுத்தல் செஞ்சு கொண்டுட்டாங்கல்ல, அவன் தொடர்ச்சியாக வந்து அவன் மேலே வந்து கேஸ் இருந்துச்சு, அவனை நீங்கள் ஏன் கண்காணிக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லி காவல்துறை கேள்வி எழுப்பும் பொழுது 261 கேஸு, 4 கொலை வழக்கு வச்சுக்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கானா, அவன் நீங்கள் விசாரிக்காமல் திமுக வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறனாக்கா, இதை காவல்துறை முதல்ல விசாரித்து நக்கீரன் கோபால் அவர் மீது இருக்கக்கூடிய கேஸை வந்து துரிதமாக தூசி தட்டி எடுத்து அவருக்கான சிறப்பு தண்டனை வாங்கி கொடுத்து உள்ளே வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சார். அதே மாதிரி இப்போது நக்கீரன் கோபாலாக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து திமுகவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க சார். நக்கீரன் கோபாலே சொல்லிட்டார் இப்போ விஜய் பற்றி அப்படின்றவனா அவங்கள வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்க்குறாங்க. பட் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கே சார். அவங்க அறியாமையில் அப்படி பண்ணுறாங்களா? நீங்கள் திருடன் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து விலைக்கு தான் இருக்கணும், கரெக்டுங்களா? தங்க ஊசியாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணில் ஊற்றிப்பீங்களா? முடியாதுல்ல. அது அவ்வளோதான். செருப்புனாக்கா வெளியில் தான் வைக்கணும். அப்போ திருடன் தெரிஞ்சுன்னா எதை எங்கே வைக்கணுமோ அதுதான் அங்கே வைக்கக்கூடிய வேலையை தான் பார்க்கணுமே தவிர, நக்கீரன் கோபால் அவர் ஒன்றும் அப்பா அப்படிப்பட்ட சொல்லிக்கிறாங்க அவ்வளோ பெருசாக ஒன்றும் அவர் ஒன்றும் கொடுக்கல தம்பி தமிழ்நாட்டு மக்களுக்காக. ஆக்சுவலாக அவங்க அவரோட வரலாறுலாம் தெரியாமல் அவங்களாம் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஜென்சிக்கு வேற அடுத்த தலைமுறைக்கு வேற அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜென்சியே இல்லை தம்பி. முதல்ல அவங்க தன்னை கொத்தடிமைன்னு ஒருத்தன் சொல்லிக்கிறானும் பொழுது ப்ரௌடு கொத்துஸ்னா சொல்லிக்கிறாங்க சார். இங்கே நம்ம வந்து கல்வியில் மேம்பட்டு வரதுக்கும், நம்ம தொழில் வளத்தில் மேம்பட்டு வரதுக்கும், நம்ம வந்து எப்படி இந்த சமூகத்தில் இன்றைக்கும் சாதிய படுகொலை, ஆணவ படுகொலைன்னு சொல்லி நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன ஆட்சியில் வந்து நாங்குநேரில் வெட்டப்பட்டது, தகதுரை வெட்டப்பட்டது, வேங்கவேல மலங்கலக்கப்பட்டதுன்னு சொல்லி நடந்துச்சிக்கும் பொழுது, அப்போது நம்ம இதுலேருந்து விடுபட்டு கல்வியில் மேம்பட்டு மேலே வரணும்னு நினைக்கும் பொழுது, ஆமாம் நான் ப்ரௌடு கொத்தூஸ், நான் ப்ரௌடாக இருக்கிறேன், நான் பெருமையாக கருதுகிறேன், கொத்தருமையாக இருப்பதுன்னு ஒருத்தன் பேசுகிறான்னா அப்போ கட்சி தலைமை எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பான்? இவ்வளோ பேர் அடிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்? அதுக்கு ஒருத்தன் தலைமை தாங்கி வரான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்? அப்போ இந்த மாதிரியான இந்த சமூகத்தை வந்து மாற்றாமல் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் சார் இப்போது இந்த ஜென்சியாக இருக்கட்டும், இல்லை விஜய் சார் பேசுகிற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், இப்போ ஸ்டாலின் சாரோட அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது கலோக்கியெல்லாம் வருது. விஜய் சார் என்ன ஃபாலோ பண்ணால் அதே ஃபாலோ பண்ண. இப்போ ஆர் ராசாவோட ப்ரெஸ் மீட்லேயுமே வாட் ப்ரோ ராங் போய் ப்ரோ. ஸோ விஜய் அவர்களை பார்த்து இவங்க திரும்ப அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்களா சார்? அப்போ தான் வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன். ஆர் ராசா வாட் ப்ரோன்னு சொன்னேன், வாங்க ப்ரோன்னு சொல்லி எல்லாம் பேச போகிறாங்க. இல்லை ஏய் போய் அவன் வேலையை பார்த்துன்னு சொல்ல போகிறாங்க. கேட்டுங்களா தம்பி? நீங்கள்
இந்த காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை உதாரணத்துக்குமே சொல்கிறேனே, இதை எல்லா ஸ்டேட்லையும் எல்லா பேரும் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம ஊரில் யார் போட்டதுக்கப்புறம் அது ஃபேமஸ் ஆகிறதானே உங்களுக்கு விஷயம் இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் எதை யார் கையில் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது பெரிய லெவலில் ரீச் ஆகிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி தளபதி அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த வந்து ஆர் ராசாவோ இப்போ நாளைக்கு ஸ்டாலினை வாட் ப்ரோ அப்படின்னு பேசிட்டாருன்னா நம்ம அப்படியே ப்ரோ போட்டு பேசிடுவோமா? மாறுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதுதான் அவ்வளோ நாளாக சொல்லி அவங்க ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னு போது ஏன் திடீர்னு இந்த சேஞ்ச் அவங்களுக்கு? அது எதையோ எடுத்து பூசிக்கிட்டா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சரி வேணாம் விட்டுருங்க. அந்த மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு தன்னை தானே வந்து பயங்கரமாக அந்த மாதிரிலாம் நம்ம அந்த மாடுலேஷனில் பேசிட்டு வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ அப்படிலாம் பேசினாக்கா இவங்களும் தன்னை ஜென்சிக்கிட்டாக நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து பசங்களாம் அடாப்ட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறது. பெருசு கம்முன்னு தான் பசங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, எல்லா கமெண்ட்டும் அப்படி தான் போடுறாங்க. உனக்கு என்னத்துக்கு ப்ரோ வேணும்னு வேண்டி கிடக்கு, என்ன சப்ஜெக்ட் பேசணுமோ அதை பேசு அப்படின்ட்டு. ஆர் ராசா செய்த பெரிய விஷயந்தான் காங்கிரஸ் வந்து படுதோல்விக்கு போனதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த 2G வழக்கு. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சரை குறித்து விமர்சிப்பதற்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய யோக்கியதை என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு பேசணுமே தவிர வேஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களா? அவங்களோட பிரச்சனை ஐயோ ப்ரோலாம் இங்கே சொல்ல முடியாது, வேற மாதிரி தமிழில் வேற சொல்லலாம் அது வந்து. ஆமாம், அதே மாதிரி அவர் பேசும்போது நிறைய மதம் சார்ந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தார். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ராஜா அவர்கள் எப்படி திரு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணாரோ அதே ஒரு பாணியில் அதே பிஜேபியோட ஸ்டாண்டு தான் இப்போ அவரும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக பாஜக நோக்கி நகர்றாங்களா? பழைய கூட்டணிக்கு போகிறாங்களா? அவங்க அக்கள் தான் அவங்க குடியிருக்காங்க. நீ என்ன நகராயிலான்ற பிஜேபி திமுக தூக்கி இங்கே வச்சு ரொம்ப காலம் ஆச்சு. என்ன சார், டெல்லிக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் தான் போர் அப்படிலாம் வந்து முன்னாடி ஸ்டாலின் சார் சொல்லியிருந்தாரு. போர் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போர். என்ன போறான் அதே அவர் தான் சார் கேட்கணும். அது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போரும் கிடையாது போரும் கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே நல்லா இணக்கமாக ஜாலியாக ஒன்றா கூத்தடிச்சிட்டு இருந்த ஆட்கள் தான். இன்னைக்கு இருக்க சூழல் எப்படி போய்கிட்டு இருக்குனாக்கா, நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியோட ஒட்டுமொத்த பிம்பமாக மாறி இருக்கிறது தான் திமுக. அதில் வந்து உட்காந்துக்கிட்டு ஆர் ராசா இதற்கு முன்னாடி பேசுவது பார்த்தீங்கன்னா பெரியாரோட சித்தாந்தத்தை பற்றி பயங்கரமாக பேசுவார். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ தரம் தாழ்ந்து கேவலமாக போய் தளபதியை குறித்து பேசும்பொழுது வெறும் சாதி அடையாளப்படுத்தி பேசுகிற. டேய், அந்த மனுஷன் சாதி அடையாளங்களை உடைச்சி பலகாலம் ஆச்சு. அவருக்கு என்றைக்குமே சாதி அடையாளம் இருந்ததே கிடையாது, புரியுதுங்களா? சாதி மதங்களை கடந்து எல்லா வீட்லேயும் ஒரு பிள்ளையாவோ ஒரு அண்ணனாவோ உறவாவோ பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் சாதி அடையாளப்படுத்தி யாரெல்லாம் தளபதி விஜய் அப்படி கேவலப்படுத்தணும்னு நினச்சாங்களோ எல்லாம் கேவலப்பட்டு தான் கிடக்கிறாங்க, எல்லாம் தோற்று போய் தான் கிடக்கிறாங்க. அது புரியாமல் ராசா வந்து செய்கிறான்னா அநேகமாக ராசாவுடைய வழக்கம் ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளா சார்? ஏன் தம்பி? நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளா சார்? நிலுவையில் இருக்கலாம், இல்லை வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை சட்டத்தில் இருக்க லூப் போல வச்சு இவங்க ஏதாவது வந்து ஜிக்ஜாக் வேலை பார்த்துருக்கலாம். எல்லாமே மேபி வரும். எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் தளபதி விஜய் அவர்களை கடுமையாக எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே நேரம் வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்குது, சரியில்லைன்னு அர்த்தம். அது பிரபஞ்சம் வந்து நீங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் எல்லாரும் தோற்று போய் அவர் காலில் விழுகிறதான் வரலாறுன்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த வருஷத்தில் ராசா வருவார். ஒருவேளை 2 திராவிட கட்சிகளும் எதை நம்பி அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ஜாதி மதம், காசு கொடுத்தா ஓட்டு வாங்குறது, சாராயம், கூட்டம் ஓட்டுறது, கூட்டணி, இது எல்லாத்தையுமே ஒரே தேர்தலில் உடைச்சிட்டாரு அப்படின்றது தான் அவங்க ஏற்றுக்க முடியல சார். நான் இவ்வளோ நாளாக கட்டி வச்ச கோட்டையே ஒரு 2 வருஷத்துல எப்படி உடைச்சிட்டாருப்பா அப்படின்றது இன்னும் ஏற்றுக்க முடியாது. அதனுடைய வெளிப்பாடு தான் நான் இந்த கதறெல்லாம். ஏற்றுக்க முடியாட்டி போ, செத்துப்போ, நான் என்ன செய்ய முடியும்? கடுதானே தம்பி. இங்கே மக்கள் பார்க்கக்கூடிய ஒரே பார்வை என்னன்னா, எங்களுக்கு என்ன நல்லது நடக்குது, நாங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, குழந்தைகளும் பெண்களும் பாதுகாப்பான ஒரு சூழலோடு இங்கே வாழ்கிறோமா, வேலை வாய்ப்பு இருக்குதா இளைஞர்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு முதல்ல வந்து விளையாடுவதற்கான இங்கே ஒரு சோர்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்களா. பப்ஜின்னு ஒரு கேம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பப்ஜின்னு உட்காந்தானுங்க. அந்த பசங்களுக்கு தற்சார்பு முறைன்றத ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து ஒரு அரசாங்கம் ஊக்குவிக்கணுமே தவிர எல்லா பக்கமும் கஞ்சா அபின் ஹெராயின் மெத்துன்றதை திமுக திறந்து விட்டதுடைய விளைவு தானே. முக்கால்வாசி பேர் அதுக்கு அடிமையாயிட்டான், கொஞ்சம் பேர் வந்து இது பப்ஜி கேமுக்கு அடிமையாயிட்டனும் பொழுது இந்த இளைஞர் சமுதாயத்தை கெடுத்து நாசம் பண்ணி வைத்ததுடைய நோக்கமே அவன் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடாதுன்னு தான், அரசியலுக்குள்ளே பங்களிக்கக்கூடாது தான். ஆனால் தளபதி வந்த பிறகு 5 கோடி பேர் லைவ் பார்க்குறான் தம்பி சட்டமன்றத்தில் நடக்கிறத. இவ்வளோ பெரிய மாறுதலை கொடுத்துருக்கும் பொழுது நீங்கள் என்னத்ததுக்கு அப்புறம் தனியாக வந்து இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இனி இவர் இருக்கும் வரைக்கும் அவர்